சில பள்ளிவாசல்களில் வித்ர் தொழுகை ஜமாத்துடன் நடத்தும்போது குனூத்தை சப்தமாக ஓதுகிறார்கள். மேலும் அரபியில் வேறு சில துவாக்களையும் சப்தமாக ஓதுகிறார்கள். அதற்கு பிறகுதான் சஜ்தா செய்கிறார்கள். இது சரியான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2359. வித்ரு தொழுகையில் ஓதுவதற்கு என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துவா சொல்லி கொடுத்துட்டாங்க. அது என்ன? முஸ்னத் அஹமது நூலில் 1718 இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ். அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துவா. இதை தாண்டி வேறு எந்த ஒரு வார்த்தை ஆட் பண்ணாலும் அது பித்அத்தா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தராத எந்த ஒன்றையும் மார்க்கம் எனும் பெயரில் யார் செய்தாலும் சரி அது பித்அத்தா இருக்கு. எனவே இவர்களாக உண்டாக்கி கொண்ட இந்த அரபியில் உள்ள இந்த வாசகங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த துவாவையும் தாண்டி உள்ள மற்ற வாசகங்கள் எல்லாமே பித்அத்தா இருக்கு. இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே போல தான் இமாமா தொலை வைக்கக்கூடிய ஒரு சப்தமாக ஓதணும், குனூத்தையும் சப்தமாக ஓதுவதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிறனால இமாமா இருக்கக்கூடியவர் தன்னளவில் வாய்க்குள்ள என்ன செய்யணும், அவர் வந்துட்டு ஓதிக்கொள்ள வேண்டும். பின்னாடி பின்பற்றி தொழக்கூடியவங்களும் அவரும் வந்துட்டு அவர்களும் குனூத்தை தங்கள் அளவில் வாய்க்குள்ள என்ன செஞ்சுக்கணும், அவங்களும் வந்துட்டு ஓதிக்கொள்ள வேண்டும்.